எல்லாருக்கும் வணக்கம். வாழை திரைப்படத்தை பற்றி இன்னைக்கு நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. திரைப்படம் எப்படி அப்படிங்கிறத இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் ரொம்ப எமோஷ்னலாக பேசுனதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு வந்து பயமாக போயிடுச்சு. என்னடா போயிட்டு ரொம்ப அழுதுகிட்டே வருவோமோ, ரொம்ப மனசு வேதனைப்படுற அளவுக்கான காட்சிகள் இருக்குமோ, ரொம்ப காட்சி அமைப்புகள் வந்து ரொம்ப ஒரு மனிதனுடைய ஒரு எமோஷனலாக பாதிக்கிற அளவுக்கு இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சில பயம் எனக்குள்ளே வந்துட்டு நான் படம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஃபைனலாக சில விஷயங்களெல்லாம் கேள்விப்படும்போது ஏதோ ஒரு உண்மை தன்மையை வந்து டைரக்டர் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறத என்னால் உணர முடிஞ்சது. சரி நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு, ஏன்னா ரொம்ப அழுகிற மாதிரி சீன்லாம் வருது அப்படின்னா அப்படி காது பற்றி கண்ணை பற்றி ஐயோ இதெல்லாம் நமக்கு வந்து கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பயப்படுற ஒரு சுபாவம் உண்டு. ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு கொடூரத்தையும் ஒரு அவலத்தையும் பார்க்குற அளவுக்கான ரொம்ப அதிகமான மன வலிமை நிச்சயமாக எனக்கு கிடையாது. அதனால் நான் கொஞ்சம் பயத்தில் தான் போனேன். போயிட்டு எந்த காட்சி எப்படி இருக்குமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே போனேன். ஆனால் உண்மையை சொல்லணும்னா வாழை திரைப்படம் ஒரு அருமையான திரைக்காவியம் தான் சொல்லணும். அதில் ஒவ்வொருத்தருனுடைய உணர்வுகளையும் ரொம்ப யதார்த்தமாக டைரக்டர் வெளிப்படுத்தியிருக்காரு. டைரக்டருடைய இந்த ஒரு ஒரு புதுமையான முயற்சிக்கு ரொம்பவே ஒரு ஒரு நன்றி தான் சொல்லணும். ஏன்னா அவங்கள அளவுக்கு நான் மெச்சூரிட்டியோ இந்த திரைப்படங்களை பற்றி தங்களுடைய கருத்துக்களை அவங்களுக்கு தெரிந்த ஒரு கலையின் மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய இந்த இயல்பும் எனக்கு ரொம்ப குறைவு தான். ஸோ என்னால் எல்லாம் இந்த அளவுக்கு வெளிப்படுத்த முடியுமான்றது எனக்கு தெரியல. அதுக்கு உண்மையிலே ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். வாழை திரைப்படம் குடும்பத்தோட எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு அழகான காவியம். அதில் ஒவ்வொருத்தருனுடைய உணர்வுகளையும் ரொம்ப அழகாக வந்து பிணைச்சிருக்காரு. ரொம்ப அழ வராது. அந்த சூழ்நிலையில வாழ்ந்த அந்த மனிதர்கள் அதை தொடர்பு அந்த அந்த விஷயத்தை அப்படியே திருப்பி ரீக்ரியேட் பண்ணி பார்க்குற அந்த சந்தர்ப்பங்கள் தான் ரொம்ப எமோஷனேட்டாக அழுகையை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி எல்லாருமே சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே போய் பார்க்க வேண்டிய ஒரு ரொம்ப அழகான ஒரு திரைப்படம். கமர்ஷியல் இல்லாமல் பெரிய பெரிய ஹீரோயின்ஸ் இல்லாமல், நிறைய கலரான லைட்டிங்ஸ் இல்லாமல், மிகப்பெரிய அளவுக்கு பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாமல், அப்புறம் இன்னும் கிராஃபிக்ஸு இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாத்தையுமே முக்கியத்துவம் கொடுக்காம ஒரு அழகான திரைக்கதைக்கு யதார்த்தமான ஒரு ஒரு பதிவை வந்து ரொம்ப நேர்த்தியாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த படத்துலன்னு தான் சொல்லணும். இதில் ஒவ்வொரு காட்சிகளும் ஒவ்வொருத்தருனுடைய இளமை காலத்தையும் அந்த காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கையையும் திரும்பி ஞாபகப்படுத்தி பார்க்குற அளவுக்கான ஒரு ரொம்ப அழகாக இருக்குங்க. படத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, தியேட்டரில் போய் பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம். ஒரு ஸ்கூல் பையனாக இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு எல்லாருக்குள்ளேயும் ஆசிரியர் மேலே ஒரு அழகான ஒரு அன்பு இருக்கும். அந்த அன்பை அழகாக வெளிப்படுத்தியிருக்காங்க அந்த திரைப்படத்தில். அதே மாதிரி அந்த வில்லேஜ் அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக உண்மையாக ரியலிஸ்டிக்காக அதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த அம்மா வந்து அந்த குழந்தைங்களுக்கு சாதம் வந்து அந்த தூக்கு போசியில் கட்டி அதுக்கு துவையல் வைக்கிறதும் அதுக்கு ஒரு கருவாடை வறுத்து வைக்கிறதும் அந்த மாதிரியான காட்சி அமைப்புகள்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்குள்ளே இந்த திரைப்படத்தில் ஒரு அழகான காதல் இருக்குது. அந்த காதலினுடைய ட்ராவல் வந்து ஒருத்தர் கையை தொடாமல் பேசாமல் நான் உன்னை காதலிக்கிறேன் நீ என்னை காதலிக்கிறியான்னு கேட்காம அந்த பார்வையிலேயே அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒரு மேஜிக்கலான விஷயத்தை வந்து டைரக்டர் அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா என்ன அந்த ஒவ்வொரு காட்சி அமைப்பையும் ரொம்ப அழகாக வர்ணிக்கலாங்க. அவ்வளோ அருமையாக ஒவ்வொரு சீன் பை சீனும் இருக்குது. மெதுவாக நடக்கிற அந்த திரைக்கதைகளையும் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு அழகான திரைப்படம். இதில் வந்து ஜாதியை பற்றியோ இல்லை எப்பயுமே நம்ம ஒரு முத்திரை குத்தி நம்ம வந்து மாரி செல்வராஜ் வந்து ஒதுக்கி வைப்போம். அந்த மாதிரியான எந்த முத்திரையுமே இந்த படத்தில் இல்லை. ஒரு சாதாரண மக்கள் அவர் வாழ்ந்த சூழ்நிலையில் அவங்க வாழ்ந்த இடத்துல அவங்க என்னென்ன துயரங்களை என்னென்ன கஷ்டங்களை அவங்க பார்த்த விஷயங்களாக இருக்கட்டும், அவங்க நேரடியாக அனுபவித்த விஷயங்களாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் அழகாக எடுத்து கோர்த்து அதை ஒரு எல்லாருக்கும் ஒரு படிப்பினையாக ஒரு பாடமாக இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ வாழை படத்தை யாரும்
மிஸ் பண்ணாதீங்க. நிஜமாக போயிட்டு தேட்டரில் பாருங்கள். எப்படி இருக்குது படம் அப்படின்றத பார்த்துட்டு வந்து கமெண்ட் சொல்லுங்கள். நிச்சயமாக கிளைமேக்ஸ் காட்சி வந்து அழுக உருவாக்கக்கூடிய காட்சி தான். அதுலேயும் கருத்து வந்து ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருப்பாங்க. வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படிங்கிறத வந்து சூசகமாக சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப அப்படியே மைனூட்டாக அந்த படங்களில் சொல்லாமல் சொல்லப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் பாருங்க. பார்த்துட்டு ஒரே முட்டா வந்துட்டு ஐயையோ அப்படிலாம் ரொம்ப அழுகையா வருது அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா அதை பார்க்கக்கூடிய நிறைய பேருடைய மனசு வந்து பார்க்கலாமா வேண்டாமாங்கிற மாதிரியான ஒரு 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 கொஷின் மார்க்குள்ளே போயிடுவாங்க. ஸோ இந்த படத்தை எல்லாருமே பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்த எந்த படத்துலையுமே இல்லாத அளவுக்கான ஒரு 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 நல்ல ஃபீல் இருக்குங்க. ஒரு திரைப்படம் பார்த்த ஒரு நிறைவு இருக்குது. அது வந்து மறுக்கவே முடியாது. ஸோ கண்டிப்பாக படத்தை போய் பாருங்கள். எப்படி இருக்குன்றத நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் சரியாக இருக்குது, பொருந்தி வருதா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். சரியா? டாடா. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எந்த திரைப்படத்துக்கு நீங்கள் போனீங்கன்னாலும் அதை வந்து டைட்டில் கார்டு ஃபஸ்ட்டு போடுறத பார்க்குறதுக்கும் நமக்கு பொறுமை இருக்காது. அதே மாதிரி படம் முடிகிற அந்த கடைசி அந்த கருப்பு ஸ்க்ரீன் ஆகுற வரைக்கும் யாருமே உட்காந்துருக்க மாட்டாங்க. எல்லாருமே அந்த ஓரளவுக்கு படம் முடிஞ்சிருச்சா, ஓகே எந்திரிச்சு கிளம்பு ஓடு அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் நான் இந்த திரைப்படத்தில் கண்முன்ன பார்த்தேன், யாருமே எந்திரிக்கலைங்க. எல்லாருமே அப்படியே உட்காந்துட்டாங்க. இங்கேயே படுத்து தூங்கிடலாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டது, அவங்க கூட பேசிக்கிட்டது கூட என் காதில் விழுந்தது. அந்த அளவுக்கு படம் உங்களை கண்டிப்பாக கட்டி போடும். அதனால தான் சொல்கிறேன், மிஸ் பண்ணிடாதீங்க. படத்தை கண்டிப்பாக போய் பாருங்கள். நன்றி.